வீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. இன்ஸ்பெக்டர் சார், எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். இவங்க தம்பி எங்களை அடிக்கலை சார். ஓனர் சொல்லி தான் நாங்கள் நடித்தோம். இதுக்கு டாக்டர் உடனே சார். சொல்லுங்க. ஆமாம் சார். கேட்டீங்கல்ல, எல்லாமே டிராமா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நானே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் தம்பியை வெளியில் விடுங்க. ஒரு நிமிஷம், ஏசி கிட்ட கேட்டுக்கிறேன். ஹலோ ஐயா, இன்ஸ்பெக்டர் துரபண்ணி பேசுறேன் ஐயா. என்ன விஷயம்? நம்ம உள்ள வச்சிருக்கோம் பழனி, அவங்க அக்கா வந்திருக்காங்க. அவனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க ஐயா. யார் சொன்னாலும் சரி, அவனை வெளியே விடாத. இல்லையா, வாட்ச்மேனும் அந்த டாக்டரும் அப்ரூவர் ஆயிட்டாங்கய்யா. சரி, அவங்கள அங்கேயே இருக்க சொல்லு, நான் அங்கே வரேன். சரிங்கய்யா. மேடம் கொஞ்சம் உட்காருங்க, ஏசி இப்போ வந்துருவாரு. டேய் போய் உட்காருங்க. ஃப்ராடுங்களா? நன்றி கேட்டவனே, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இங்க பார், நான் அடிபட்டது போய், கட்டுப்பட்டது போய், ஆனா உன் தம்பி வெளியே இருந்தா என் உயிர் போறது உண்மை. இங்க வா. விடுங்க. இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானே கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்றேன். அவனை வெளியில விடுங்க. இல்லைன்னா நான் மேல் அதிகாரி கிட்ட போக வேண்டியதா இருக்கு. என்னடி பெரிய மேல் அதிகாரி? எவன் கண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கோ அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப என் கண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கு. உன் தம்பி உள்ளதா இருப்பான். மேடம், நீங்க லாக்அப்ல இருக்க கூடாது, வெளியே வாங்க. அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் நான் தான் குற்றவாளி. அவனை வெளியில விடுற வரைக்கும் நான் உள்ளதா இருப்பேன். மேடம் நான் சொல்றதை கேளுங்க. ஏய், இத பார், இனிமே அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஏன்னா அது ஏன் வீடு. இனிமே அவன் உன் மூஞ்சில முழிக்க கூடாது. ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி. இத்தோட உங்க அக்கா தம்பி உறவு அருந்து போச்சுன்னு சொல்லு. அந்த ராஸ்கலை ரிலீஸ் பண்றேன். இல்லனா உன் தம்பி திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவான். நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா இனிமே என் முகத்திலே முடிக்காத. என் வீட்டு பக்கம் வந்துடாது. இனிமே தம்பின்னு ஒருத்த எனக்கு இல்லை. அம்மா செத்து போன மாதிரி இந்த அக்காவும் செத்துட்டதா நினைச்சுக்கோ. தாயம் போலதா வந்த சொந்தம் போனது. வந்த மூச்சுதான் அட நின்று போனது. தாயம் போலதா வந்த சொந்தம் போனது. வந்த மூச்சுதான் அட நின்று போனது. முட்டி மோதும் வெட்டி பூச்சி மண்ணில் விழுந்தது. தொட்டி சொந்தம் கண்ணை கட்டி விட்டு சென்றது. வாழ போன பாவத்துக்கு பாசம் இங்கே மோசம் போனது. தாயம் போலதா வந்த சொந்தம் போனது. வந்த மூச்சுதான் அட நின்று போனது. அப்போ இனிமே அக்காவை பார்க்க போக மாட்டீங்களா? அக்காவோட பேச மாட்டீங்களா? பாப்பேன், பேசுவேன்.
அதான் உங்களை வரக்கூடாதுன்னு உங்க அக்காவே சொல்லிட்டாங்களே. அதுக்கு நான் சரின்னு சொல்லலையே. உங்க மாமா கொலைகாரனை விட மோசமா இருக்காரு. இப்போதைக்கு நீங்க உங்க அக்காவை பார்க்க போக வேண்டாம். என் கூட பழகாதுன்னு உங்க அக்கா சொன்னா நிறுத்திடுவியா? என்னை விட்டுருன்னு உங்க அம்மா சொன்னா என்னை விட்டுட்டு போயிருவியா? சொல்லு. ஏன் சொல்லு ஏன்? ஏன்னா நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். அதே மாதிரி தான் என் பாசமும் உண்மை. என் மாமன் இல்ல, எந்த கொம்ப நினைச்சாலும் என்னை எங்க அக்காவையும் பிரிக்க முடியாது. என்னடா இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவன் கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்கிறியா? அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி.